இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் நிறைவுபட்டுது. மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னார், அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் இல்லாம தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி இறங்கி வந்தேன். அப்போ சொன்னார் நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னார், அண்ணா இது நீங்க கட்டின பாலம், இது நீங்க கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிக்குது. அந்த பாலத்தை நீங்க தான் முடிச்சு திறக்க போறீங்கன்னார். அப்ப நம்முடைய கோவை மாவட்டம், தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். 2வது அத்திக்கடை அவனாசி திட்டம், 2வது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம் அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமா கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டுது. சாக்லேட்ல கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமா செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமாக ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகிப்போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னப்பா